பெயர் கூறி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றில் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க என்ன தடை இருக்கிறது? நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் அன்றி சாப்பிட உங்களுக்கு விலக்கப்பட்டவை எவை என்பதை அல்லாஹ் விவரித்து கூறியுள்ளான். ஆனால் பெரும்பாலோர் அறியாமையின் காரணமாக தங்களுடைய மன இச்சைகளின் பிரகாரம் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள். வரம்பு மீறி செல்பவர்களை நிச்சயமாக இறைவன் நன்கு அறிகிறான். மூமீன்களே, வெளிப்படையான பாவத்தையும் அந்தரங்கமான பாவத்தையும் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றனரோ அவர்கள் சம்பாதித்தவற்றுக்கு தகுந்த கூலியை பெறுவார்கள். எதன் மீது அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயர் கூறப்படவில்லையோ அதை புசியாதீர்கள், அது பாவமாகும். நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு வீண் தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நிச்சயமாக நீங்களும் முஷ்ரிக்குகள், இணை வைப்போர் ஆவீர்கள். மரணம் அடைந்த ஒருவனை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம், இன்னும் அவனுக்கு ஓர் ஒளியையும் கொடுத்தோ, அதை கொண்டு அவன் மனிதர்களிடையே நடமாடுகிறான். மற்றொருவன் இருளில் சிக்கி கிடக்கிறான், அதை விட்டு அவன் வெளியேறவே முடியாது. இவ்விருவரும் சமமாவாரா? இவ்வாறே காபிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் ஆங்காங்குள்ள பாவிகளை சதி செய்து கொண்டிருப்பதற்காக தலைவர்களாக்கியுள்ளோம். ஆயினும் அவர்கள் தங்களுக்கே அன்றி வேறு யாருக்கும் சதி செய்யவில்லை. இதை அவர்கள் உணருவதில்லை. அவர்களுக்கு ஏதாவது ஓர் அத்தாட்சி வந்தால் அவர்கள் அல்லாஹுவின் தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் தனது தூதை எங்கு அமைக்க வேண்டும் என்பதை நன்கு அறிவான். குற்றம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்கள் செய்யும் சதியின் காரணமாக அல்லாஹுவிடம் இருந்து சிறுமையும் கொடிய வேதனையும் விரைவில் வந்தடையும். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான். யாரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்கும்படி செய்கிறான். இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான். நபியே, இதுவே இறைவனின் நேரான வழியாகும். சிந்தனை உள்ள மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்திருக்கின்றோம். அவர்களுக்காக அவர்களுடைய இறைவனிடம் சாந்தியும் சமாதானமும் உள்ள வீடு சொர்க்கம் உண்டு. அவர்கள் செய்த நன்மைகளின் காரணமாக அவன் அவர்களுடைய உற்ற நேசனாகவும் இருக்கிறான். அவர்கள் யாவரையும் ஒன்று சேர்க்கும் மறுமை நாளில் அவன் ஜின்களை நோக்கி, ஓ ஜின்களின் கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களில் அநேகரை வழிகெடுத்து உங்களுடன் சேர்த்துக் கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்பார். அதற்கு மனிதர்களில் இருந்து அவர்களுடைய நண்பர்கள், எங்கள் இறைவா, எங்களில் சிலரை கொண்டு பயன் அடைந்திருக்கின்றோம். நீ எங்களுக்கு நிர்ணயித்த தவணையை நாங்கள் அடைந்துவிட்டோம் என்று கூறுவார்கள். அதற்கு அவன், நரகம்தான் நீங்கள் தங்குமிடமாகும். அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் அதில் என்றென்றும் இருப்பீர்கள். நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக்க ஞானமுடையவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இவ்வாறே அநியாயக்காரர்களில் சிலரை மற்றும் சிலருடன் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவச் செயல்களின் காரணத்தால் நெருங்கியவர்களாக ஆக்குகிறோம். மறுமை நாளில் இறைவன் ஜின்களையும் மனிதர்களையும் நோக்கி, ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தாரே, உங்களுக்கு நம் வசனங்களை அறிவித்து ஓதிக் காட்டவும், இந்நாளில் ஏற்பட போகும் சந்திப்பை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், நாங்களே எங்கள் பாவத்தின் மீது சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள். இதற்கு காரணம் உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது. அவர்கள் காபிர்களாக இருந்ததாக அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சி கூறுவார்கள். இவ்வாறு தூதர்களை அவன் அனுப்பியதற்கு காரணம் யாதெனின், அநியாயம் செய்பவர்களின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாதிருக்கும் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நடந்து கொண்டதற்கு தக்கவாறு உயர் நிலைகள் உண்டு. இறைவன் அவர்கள் செய்வதை பற்றி பராமுகமாக இல்லை. இறைவன் தேவைகள் அற்றவன், மிக்க கருணை உடையவன். அவன் நாடினால் உங்களை போக்கி உங்களை அவன் இதர மக்களின் சந்ததியிலிருந்து உற்பத்தி செய்தது போன்றே
தான் நாடியவரை உங்களுக்கு பதிலாக ஆக்கிவிடுவான். நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கியாமத் வந்துவிடும். அதை நீங்கள் தடுத்துவிட முடியாது. நபியே கூறும், என்னுடைய கூட்டத்தாரே, நீங்கள் உங்கள் நிலைமைக்கு ஒப்ப காரியங்களை செய்து கொண்டிருங்கள். நானும் காரியங்கள் செய்து கொண்டிருப்பவனே. அப்பால் இவ்வுலகத்தின் இறுதி முடிவு யாருக்கு நலமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் உண்டாக்கிய விளைச்சலிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் அல்லாஹுவுக்கு என ஒரு பாகத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னும் அவர்களின் எண்ணப்படி இது அல்லாஹுவுக்கு என்றும் இது எங்களுடைய இணை தெய்வங்களுக்கு என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு என்று குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாஹுவுக்கு சேர்வதில்லை. அல்லாஹுவுக்கு ஆகியிருப்பது அவர்கள் தெய்வங்களுக்கு சேரும் என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் செய்யும் இம்முடிவு மிகவும் கெட்டதாகும். இவ்வாறே இணை வைப்போரில் பெரும்பாலோருக்கு அவர்களுடைய குழந்தைகளையே கொலை செய்வதை அவர்களுடைய தெய்வங்கள் அழகாக்கி வைத்துள்ளன. அவர்களை நாசப்படுத்தி அவர்களுடைய மார்க்கத்தையும் குழப்பத்தில் ஆக்கிவிட்டன. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அப்படி செய்திருக்க மாட்டார்கள். எனவே நபியே, நீர் அவர்களையும் அவர்களுடைய பொய்யான கூற்றுகளையும் விட்டு விலகி விடுவீராக. இன்னும் அவர்கள் தம் கால்நடைகளை குறிப்பிட்டு ஆடு, மாடு, ஒட்டகம், விவசாயத்தில் காணும் இந்த விளைச்சல் ஆகியவற்றை நாம் விரும்புபவர்களை தவிர வேறு யாரும் புசிப்பது தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். மேலும் சில கால்நடைகளை சவாரி செய்யவும் சுமைகளை சுமந்து செல்லவும் பயன்படுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது என்றும், இன்னும் சில கால்நடைகளை அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயரை கூறக்கூடாது என்றும் அல்லாஹுவின் மீது பொய்யாக கற்பனை செய்து சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பொய் கூற்றுக்களுக்காக அவர்களுக்கு கூலி கொடுப்பார். மேலும் அவர்கள், இந்த கால்நடைகளின் வயிற்றில் இருக்கும் குட்டிகள் எங்கள் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம், அவை எங்கள் பெண்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளன, அவை செத்து பிறந்தால் அவற்றில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்றும் கூறுகிறார்கள். அவர்களுடைய இந்த பொய்யான கூற்றுக்கு அவன் தக்க கூலி கொடுப்பான். நிச்சயமாக அவன் பூரண ஞானமுடையோனும் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கின்றான். எவர்கள் அறிவில்லாமல் மூடத்தனமாக தம் குழந்தைகளை கொலை செய்தார்களோ, இன்னும் தங்களுக்கு அல்லாஹ் உண்ண அனுமதித்திருந்ததை அல்லாஹுவின் மீது பொய் கூறி ஆகாது என்று தடுத்துக் கொண்டார்களோ, அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்கள் தீய வழியில் சென்று விட்டனர். ஒரு நேர்வழியில் நடப்பவர்களாக இல்லை. பந்தல்களில் படரவிடப்பட்ட கொடிகளும் படரவிடப்படா செடிகளும் பேரீத்த மரங்களும் உள்ள சோலைகளையும் புசிக்கத்தக்க விதவிதமான காய் கறி தானியங்களையும் ஒன்றுபோலும் வெவ்வேறாகவும் தோற்றமளிக்கும் ஜெய்தூன், ஒலிவம், மாதுளை ஆகியவற்றையும் அவனே படைத்தான். ஆகவே அவை பலனளித்தால் அவற்றின் பலனில் இருந்து புசியுங்கள். அவற்றை அறுவடை செய்யும் காலத்தில் அதற்குரிய கடமையான பாகத்தை கொடுத்து விடுங்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அவன் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. இன்னும் கால்நடைகளில் சில சுமை சுமப்பதற்கும் சில உணவுக்காகவும் உள்ளன. அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததிலிருந்து உண்ணுங்கள். நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். நபியே, அம்மக்களிடம் கால்நடைகளில் 8 வகைகள் உள்ளன. செம்மறியாட்டில் ஆண் பெண் இருவகை, வெள்ளாட்டில் ஆண் பெண் இருவகை. அவன் அல்லாஹ் ஆண் 2ஐயும் ஹராமாக்கி விட்டானா, அல்லது பெட்டை 2ஐயும் ஹராமாக்கி விட்டானா, அல்லது அவ் 2 வகைகளிலும் உள்ள பெண்களின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா அவன் தடுத்திருக்கின்றான்? நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் இதனை ஆதாரத்துடன் எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்பீராக. இன்னும் ஒட்டகையில்